அர்ச்சனா, அர்ச்சனா, சாப்பிடுறதுக்கு இட்லி எடுத்து வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடவே வரல அவ. காலையே காணோம். எங்க போனா? கார் சத்தம் வேற கேக்குது. யார் எடுக்கிறாங்க? அந்த மனுஷன் கூட இன்னைக்கு வீட்ல இல்லையே. இரு, என்னன்னு பாப்போம். எஸ் சார். வாட்? ஏண்டி, உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நீ இந்த காருக்குள்ள உட்காந்து கமுக்கமா என்னடி பண்ணிட்டு இருக்க? பொறுமையா பேசு. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி, இந்த மீட்டிங்க வீட்டுக்குள்ள ஹால்ல ஃப்ரீயா உட்காந்து பண்ண வேண்டியதானே? இப்படி இடுக்கி பிடிச்சிட்டு கார்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க? மா, இது வீடா இல்ல வெந்நீர் போடுற அடுப்பாமா? அப்படி அவியுது. ஃபேனை போட்டுக்க வேண்டியதுதானடி. சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, பத்தாவதுக்கு உன் புருஷனோட கூலர் முத கொண்டு வச்சிட்டேன். அதுக்கு என்ன? அதுல இருந்து காத்து வரலமா, ஆனால் தாமா அடிக்குது. பத்தாவதுக்கு இந்த லேப்டாப் வேற பயங்கரமா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை பார்த்திருந்தேன், நல்லா வெந்த வெடக்கோழி மாதிரி இருப்பேன். அதான் வெளியே வந்துட்டேன். வெய்ய காலம் அப்படிதாண்டி இருக்கும். சரி, இப்படி கார்ல உட்காந்துருக்கே, இதுக்கு டீசல் யார் ஓப்பனா போடுவான்? டீசல் எங்க அப்பன் தான் போடுறான். நீ சோத்த கொடுத்துட்டு கிளம்பு. போ போ. இவன் கொடுக்குற 2 இட்லிக்கு 2 மணி நேரம் பேசுவோம். ஐயோ, வேலையை முடிக்கலையே, இவன் திட்ட போறான். ஐயோ, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அப்ப சூடா டீ குடிக்கிறியா? ஏண்டி, நீ என்ன மொத்தமா கொன்னு புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? வெளியே அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது டீ குடிப்பானா? நான் குடிப்பேனே. நீ இந்த சீன்லயே இல்ல. போடா வெளியா. மா, போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாமா. போமா. என்ன ஜூஸ் வேணும்? ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வாமா. ஏமா படுத்துற? அப்போ உனக்கு பினாயில போட்டு கொண்டு வர. குட் மார்னிங் அர்ச்சனா. குட் மார்னிங் சார். நான் முக்கியமாக உங்களுக்கு கால் பண்ணதே, ஏன் இந்த ப்ராஜெக்டை முடிக்கல? சார், அது வந்து இருங்க அர்ச்சனா, நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன். உங்கள் ஒர்க் டைம் செக் பண்ணதில் 12 to 3 நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்? வெயில் தான் ரீசன், வேற என்ன? சார், முடிச்சிடுறேன் சார். என்ன ரீசன்னு கேட்டேன். இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவேன் சார். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக தானே முடிச்சிங்க அர்ச்சனா? அதை தான் சார் நானும் சொல்கிறேன். ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணப்போ சொன்னதை கரெக்டாக முடித்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். இல்லை வேணாம், நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஐயோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோமே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். சரி அர்ச்சனா, அப்போ நீங்கள் நவம்பர்லேருந்து ஆஃபீஸ் வந்துருங்க. சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் சம்மர்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோலே தெளிவாக உங்கள் மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொன்னேன். இது நவம்பர் மாதம் மழை பெய்யும். மழையில் எப்படி நான் ஆஃபீஸ்க்கு நீச்சல் அடிச்சுட்டே வந்தால் வேலை பார்க்க முடியும்? We don't have boats, sir. We are not that rich family. இதே நீங்கள் சம்மர் டைமில் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டீங்கன்னா அழகாக ஏசியில் குழுன்னு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவேன் சார். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசுறீங்க? அதான் சார், எனக்கும் தெரியல என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டில் ஏசி இல்லாத காரணத்துக்கும் கரண்ட் வேற அடிக்கடி கட் ஆகுதா, வெயில்ல மென்டல் ஆகி சைக்கோ ஆயிட்டேன் சார். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்க எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்க கூடாது? அதான் நாங்கள் உங்களுக்கு பே தரோமே.